வெல்கம் டு டாஸ்டாக்ஸ் கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா SA20யோட ஸ்குவாட் செலெக்ஷனோட ரிவ்யூ, ரிட்டன்ஷனோட ரிவ்யூ. ஒவ்வொரு டீமும் 6 டீம்ஸும் ரிட்டன்ஷன் அறிவிச்சிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த டீம் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல 2 டீம். ஃபர்ஸ்ட் வந்து எம்ஐ பத்தி பார்க்க போறோம். ப்ரோ, எம்ஐயோட ரிட்டன்ஷனை படிச்சிடறேன், நீங்க யார் எடுக்கணும் இல்ல லைன் அப் அப்படியே இருந்துச்சுன்னா சொல்லிக்கணும். வில் ஜாக்ஸ், ரஷீத் கான், நிக்கோலஸ் பூரன், கார்பின் போஸ், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், தாமஸ் கேபர், ஜார்ஜ் லிண்டே, டான் பீட், ரயன் ரிக்கல்டன், ஜேசன் ஸ்மித், டயான் வான் வியூரன், கிறிஸ்டியன் லூஸ், ககிசோ ரபாடா. யார் யார் எடுக்கலாம் இல்ல பிளேயிங் லெவனுக்கு இன்னும் யார் யார் தேவை, என்ன டிபார்ட்மெண்ட்? ஆக்சுவலி எம்ஐயை பொறுத்தளவுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த்தா இந்த சீசன் என்ன பார்க்க போறோம்னா அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும்தான். ஆல்ரவுண்டர்ஸ் பிளஸ் அவங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பயங்கர ஸ்ட்ராங்கான டாப் ஆர்டர் இருக்கு அவங்கள்ட்ட. ஒரு ரியல் ரிக்கல்டன், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், பூரான் மாதிரி ஒரு டாப் ஆர்டர் இருக்கு. நீங்க மிடில் ஃபுல்லா உங்களுக்கு வந்து பவுலிங் போற ஆள் இருக்காங்க. வில்ஜாக்ஸ் பவுலிங் போடுவாரு, லிண்டே பவுலிங் போடுவாரு, பாஷில பவுலிங் போடுவாரு, ரஷீத் கான் பவுலிங் போடுவாரு, டான் பிரிட்டேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆஃப் ஸ்பின் போடுவாரு, ரபடா இருக்காரு உங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ப்ரோ நான் ஒரு பிளேயிங் நான் சொல்றேன், அதை பாருங்க. ரியல் கிரிக்கெட்டர் ஓப்பன் வித் ஹென்ட்ரிக்ஸ், நம்பர் 3 பூரான், 4 வந்து ஜேசன் ஸ்மித், 5 வில்ஜாக்ஸ், 6, 7, 8 வந்து அந்த சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஜார்ஜ் லிண்டே, பாஷ், ரஷித் கான். நீங்க யாரை வேணா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு வேளை வந்து உங்களுக்கு அடிக்கணும் போகணும்னா நீங்க ரஷித் காரை கூட மேல அனுப்பிடலாம். போய் சுத்த வேண்டிய ரஷித் காரை கூட அனுப்பிடலாம். அது அதுதான் அவங்க விருப்பம். லைன்ல ஒரு பவுலர் வேணும். இந்த டான் பிரிட்டன் இருக்கார்ல, அவரு ஒரு ஆஃப் ஸ்பின். நான் என்ன நினைக்கிறேன்னா 2 பவுலர் தேவைப்படுது அவங்களுக்கு. நடுவுலயே 2 பவுலர் தேவைப்படுது. ரபடா ஒருத்தர் இருக்காரு. நான் 4 ஸ்பின்னர் கணக்கு ஆயிடுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிச்சு 4 ஸ்பின்னர் வேணாம். சரி, நான் ஏன் இதை போட்டேன்னு சொல்லிடுறேன். இதுதான் இப்ப இருக்க ஸ்குவாட். நான் இப்ப இருக்க ஸ்குவாடுக்கு போட்டிருக்கேன். இதுக்கு பதிலா டான் பிரிட்டேக்கு பதிலா நாண்ட்ரே பர்கரையும் ரிச்சர்ட் கிளேசரையும் தான் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வெளியே பெரிய ஆப்ஷன் அதுவும் இல்லை. ட்ரெண்ட் போல்ட் இருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட்டை விட்டதே இவங்க தான். திரும்பி எடுக்க வாய்ப்பே இல்லை. ட்ரெண்ட் போல்ட் இருந்தாருன்னா கண்ணை மூட்டு ட்ரெண்ட் போல்ட் சொல்லியிருப்பேன். ஸோ திஸ் இஸ் மை பிளேயிங் 11. ஆனா எனக்கு என்ன ஃபீலிங்கா இருக்குன்னா, இவங்க ஒரு புது ரூல் கொண்டு வராங்க SA20. அது வந்து ஒரு பக்கத்துல பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ப்ரீ சைன் பண்றாங்க. இந்த வில்ஜாக்ஸ் எல்லாம் ப்ரீ சைன் பண்ணிருக்காங்க. பெரிய விஷயம். வில்ஜாக்ஸ் மாதிரி பிளேயர்லாம் வந்து ப்ரீ சைன் ஆகுறதுலாம் வந்து ஒரு மாதிரி புதுசா இருக்கு. புதுசா நல்லா இருக்கு. நான் அதை வந்து டினை பண்ணல. பட் அந்த ஆக்ஷனோட ஃபீலிங்ஸ் மறந்து போச்சு. அதான் பிரச்சனை. இப்ப சம்பந்தமே இல்ல. இப்ப நம்ம ஊர் ஆக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? சம்பந்தமே இல்ல ஒருத்தவங்க இருப்பான். அவனுக்கு இப்படி தூக்குவாங்க. 1, 2, 3, 4ன்னு அப்படி தூக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு நியூ டீமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சென்னையவே எடுத்துக்கங்களேன். ருத்ராஜ் கூட ஓபன் பண்றது நிறைய பேர் போட்டிருப்பாங்க. எப்ப இந்த ஆப்ஷன் முன்னாடி சொல்றேன். இப்ப சஞ்சு இருக்காரு. சஞ்சு கூட நிறைய ஓப்பனா போட்டுருக்காங்க வச்சுங்க. ஆயுஷ் மாத்திரை அதெல்லாம், அது ருத்ராஜ் இதெல்லாம் போட்டுருக்கலாம். இப்ப 2 பேர் கிடைக்கல, இன்னொரு பிளே போவாங்கல்ல. உருவில் பட்டேல் இன்னொரு பிளே எடுப்பாங்க பாத்தீங்களா? அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டர், அந்த ஒரு நல்ல ஃபேக்டர் வந்து இது இல்லையோ, ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு ப்ரோ. டு பி ஹானஸ்ட் வந்து இது ஒட்டல. இந்த இது ஒட்டல. அது மாதிரி வைல்ட் கார்டு ஒரு பிளே வச்சிருக்காங்க. அது அது கூட ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரிதான் இருக்கு. பட் இது மாதிரி ஏத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அப்புறம் உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லாம் சிஎஸ்கே ஃபேன். அவரை தவிர ஹரிஷ் ப்ரோ தவிர நம்ம 2 பேர் சிஎஸ்கே ஃபேன். என்ன உங்களுக்கு தெரியும்ல? இவரு ராகுல் திப்பாத்தி, தீபா கூட ஃபர்ஸ்ட் எடுக்கும் நெஞ்சு வெளியே வந்துச்சா இல்லையா உங்களுக்கு? நான் இங்க ஒரு போட்டோ போட்டு வர்றேன். யாரு ஆர்சிபி ஃபேன் யாரு சிஎஸ்கே ஃபேன் தெரியும். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நான் போட்டுக்கிறேன். நெஞ்சு வலி வந்துச்சா இல்லையா? அதுதான் கேள்வி. எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சு. என்னடா ஷர்ட் எகுருது. ஏய், இவனுக்கு இவ்வளவா? இந்த ஆர்சிபில 24ல வந்து அல்ஜோ ஜோசப்லாம் எடுத்த போது அவ்வளவுதான். அல்ஜோ ஜோசப் குதிச்சிருப்பான். கடலுக்குள்ள குதிச்சுட்டு வந்திருப்பான். சுறா படத்தை விஜய் மாதிரி அப்படியே வந்திருப்பான். அந்த மாதிரிதான். அதுதான் ஆக்ஷன். அதான் ஜாலியா இருக்கும். அந்த ஃபீலிங் இங்க இல்ல. ஆட் பண்ணி விட்டா ஆர்சிபி ஜெர்சி ப்ரோ அப்புறம் நாங்க எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் 2 பேரும். சரி, என்ன எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க? நான் சிஎஸ்கே ஃபேன் ப்ரோ. நான் வந்து தீவிரமான சிஎஸ்கே ஃபேன் ப்ரோ. சரி, எம்எஸ் ஸ்குவாட் இப்ப எடுத்தறல அது சொல்லு. சரிப்பா ப்ரோ, நான் சொல்றேன். இப்ப ஈஷான் மலிங்காவையும் பர்கரையும் ஒரே லெவல்ல இல்ல, இப்ப சொல்றேன். ஈஷான் மலிங்காவையும் பர்கரையும் ஒரே லெவல்ல போட முடிஞ்சா அது ஒர்க் அவுட் ஆகும் தோணுது. ஏன்னா
பேஸை யூஸ் பண்ணி போடுற போலர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, பர்கர் அண்ட் ரபாடா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோவரா போடுறதுக்கு பாஷும் மலிங்காவும் போட்டுக்கலாம். அப்புறம் ஸ்பின்னர்ஸும் இருப்பாங்க. நிறைய போலிங் ஆப்ஷன்ஸ் அன்லாக் ஆயிடுது. எப்படி வேணுமோ நல்லா கேப்டனுக்கும் யூஸ் பண்ண நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கும். இப்படி பண்ணி பார்க்கலாமா ப்ரோ? என்னோட இது என்னன்னா, அவங்கள எடுக்க விட மாட்டாங்க ப்ரோ. 2 பேர்த்தையும் சேர்த்து எடுக்க விட்டா அவங்க தான் பெஸ்ட் டீம் ஆயிரும். அதனால அவங்கள எடுக்க விட மாட்டாங்கன்னு தோணுது. 2 பேர்த்தையும் சேர்த்து எடுக்க விட மாட்டாங்க. இன்னொரு பிளேயர் ப்ரோ, இவங்க மேபி வந்து ஜேடன் காக்ஸ் கூட போலாம். ஆமா ப்ரோ, ட்ரை பண்ணலாம் ப்ரோ. அந்த பினிஷிங்களுக்கு ஒரு ஆள் தேவைன்னா அந்த ரோமன் பவுலுக்கு பதிலா இவனை கூட ஆடலாம். இல்ல நான் என்ன சொல்றேன், ஜேடன் காக்ஸ் நம்பர் 4 நம்பர் 5 ஆடிட்டு ஒரு ஆளோட டிராப் பண்ணிட்டு ரோமன் பவுல் ஆடலாம். ஏன்னா ப்ரோ இப்பயே நான் கொடுத்துட்டு பிளேயிங் லெவல்லையே நிறைய பேர் பவுலிங் போட முடியும். அந்த கடைசியில பயங்கரமா இருப்பாங்க. வில் ஜாக்ஸ் போட முடியும், ஜார்ஜ் லிண்டே போட முடியும், பாஷ், ரஷித் கானு, அது இல்லாம அந்த 2 பேர் இஷான் மலிங்கா அண்ட் பர்கர், ஆராய்ச்சி ரபடா. உங்களுக்கு 7 ஆயிடுச்சு. உங்களுக்கு 7 பவுலிங் யூனிட் கொடுத்துருக்கேன், பவுலிங் ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். எப்படி தெரியுமா, 28ல வந்து சிஎஸ்கே 7-8 பேர் பவுலிங் போடுவாங்க, 7-8 பேர் பேட்டிங் பண்ணுவாங்க. அந்த கணக்காக தான் கொடுத்துருக்கேன் ப்ரோ. அப்படி போறதுக்கு பதிலா ப்ரோ பவர்ல தேவையில்லாம காக்ஸ் ஆட வச்சிடலாம். எப்படியோ ஸ்ட்ராங் ஸ்குவாட், ஆனா டீம் பேலன்ஸா இருக்க போகுது. இப்ப வில் ஜாக்ஸோட பேட்டிங் கண்டிப்பா தேவை. இப்ப ரஷித் கான் கண்டிப்பா ஆடி ஆகணும் கேப்டன். அதுக்கப்புறமா லிண்டே வந்து அந்த கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும் அவருக்கு, கரெக்டா எப்படி போலிங் போடணும்னு சொல்லி அங்கேயே பிறந்து வளர்ந்தவர். சோ அவங்க லிண்டேவையும் டிராப் பண்ணக்கூடாது. இருக்கிறவங்களாம் அப்படியே எடுத்துட்டு போட்டோம். பவலுக்கு பதிலாக வேணா காக்ஸ் எடுத்து ஏதாவது ஒரு மேட்ச் ஆட வைக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்னு போனா பவலுக்கு போகலாம், சும்மா நார்மலா ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்கன்னா காக்ஸ் ஆட வைக்கலாம். ஆர்சிபின்னு ஆட வைப்பாங்கன்னு சொல்றேன். டிம் டேவிடுக்கு ஒரு மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஆட வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்லைன்னா அந்த ஃபில்சால்ட் இன்ஜுரி ஆனப்போவே ஜேக்கப் பெத்தல டிராப் பண்ணி நடுவில் எங்கேயாவது காக்ஸ் ஆட வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க ஆடல. ப்ரோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூனா, நீங்க பேட்டிங் நீங்க என்ன வேணா பண்ணலாம், பட் போலிங் போடணும். போலிங் தான் ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ணி கொடுக்கும். அதனாலதான் நான் இத்தனை ஆப்ஷன் வச்சு கொடுத்துருக்கேன். இதுல இஷான் மலிங்கானா உள்ள நுழைஞ்சாருன்னா பயங்கரமா இருக்கும். நான் இப்பயே சொல்றேன், அவரோட ஆக்ஷன்லாம் கண்டுபிடிக்க முடியல. இப்ப மகேஷ் பத்திரனாவே என்ன ஆச்சு, அவரோட ஆக்ஷன் வந்து என் கை தெரியுதா, தெரியுதா, இந்த இடத்துல போலிங் போடுறாங்க, கொஞ்சம் கீழே வந்துருச்சு. அதுலதான் அவரு அடி வாங்கினது. ஆக்ஷன் பழைய ஆக்ஷன்ல வந்து இன்ஜுரியா இருக்கும், பட் கீழ இருந்து மேல போயிடுச்சு ப்ரோ, கீழ இருந்து மேல போயிடுச்சு. அதான் இன்ஜுரி ஆகக்கூடாதுன்னா மேல போனா பார்த்தா இப்ப எஃபெக்டிவ் இல்லாம போயிருக்கு. 10 மாதிரி அதுவும் இல்லாம எக்ஸ்போஸ் ஆயிட்டான் ப்ரோ. அவனை நல்லா கணிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலயும். உங்களுக்கு தெரியாது ப்ரோ, அட்லீஸ்ட் இங்க இருந்து வரவங்க தெரியாது. பட் அவன் ரொம்ப மேல போய் இங்க இருந்து போற ஆரம்பிச்சுதான் மாட்டிக்கிட்டான். அவன் இன்ஜுரி ஆகக்கூடாதுன்னு போட்டான், பார்த்தா இப்ப அந்த பழைய எஃபெக்டிவ்னஸும் போயிருச்சு. எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸியா. அதே மாதிரி இஷான் மலிங்கா இருக்கான்ல, இஷான் மலிங்காட்ட ஒரே ஒரு டெஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இங்க வர வரைக்கும் நல்லா இருக்கு, இதுக்கப்புறம் ஸ்லிங்கியா போகுது. புரியுதா? சோ அது வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கும். இஷான் மலிங்கால அந்த டீம் போனா, இப்பயே சொல்றேன், இந்த டீம் சாம்பியன் டீம். எம்ஏங்கிறது ஒரு உண்மையிலே சாம்பியன் டீம். ஐபிஎல் தான் அவங்க ஈகோ வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க தவிர மத்த எல்லா அந்த ஈகோ ப்ராப்ளம் இல்லைன்னா அங்க ஒரு ஆள் தான் ப்ராப்ளம், அவனதான் வெளியே துறையில பாக்குறாங்க. அதுக்கு இந்த லேட்டரான வீடியோல வருவோம். சில பேர்லாம் பொழக்க வேண்டியது இருக்கு, கலப்புறோம். சில பேர் பொழக்க வேண்டியது இருக்கு, அதுக்கு வருவோம். நுவன் துஷாராவா? நான் அவரை இதுல பாக்கவே இல்லை ப்ரோ. செக் அவுட் பண்ணி சொல்றேன். பிளே லிஸ்ட்ல பாக்கல. இல்ல ஏதோ டீம் நல்ல ஆப்ஷனா இருப்பாரு ப்ரோ, எடுத்து வச்சோம். நான் 2 டீம் தான் அனலைஸ் பண்ணேன். நான் 2 டீம் தான் பார்த்தேன். மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆடிட்டு இருந்தான். இல்ல நான் 2 பிளேயர் தான் பார்த்தேன். இதுல வந்து மும்பையை பொறுத்தளவுக்கு நுவான் துஷாரா நான் பார்க்கவே இல்லை. அது மாதிரி சன்ரைசர்ஸ் இன்னொரு டீம் பாத்துருங்க. அந்த டீம் வந்து பொறுத்தளவுக்கு பார்ப்போம். நீ அடுத்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பத்தி பேசிடலாம் ப்ரோ. அப்படியே அவங்களோட ஸ்குவாட படிச்சிடறேன். ஜேம்ஸ் கோல்ஸ், லெவிஸ் கிரெகரி, ரிஷாத் ஹுசைன், மிச்சல் மார்ஷ், ஆடம் மில்னே, மேத்யூ பிரெட்ஸ்கி, குவிண்டன் டிகாக், ஜோர்டான் ஹெர்மன், பேட்ரிக் க்ரூகர், செனுரன் முத்துசாமி, நார்கியா, லுத்தோ சிபாம்லா, கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ், மிச்சல் வேன் பியூரன், சிஜே கிங், ஜேபி கிங், மார்க்கோ யான்சன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மிச்சல் மார்ஷ் வந்து பிபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எஸ்ஏ 20க்கு வருவாரு.
சொல்லுங்க ப்ரோ. இவங்களுக்கு உங்க டீம் 11 செட் ப்ரோ. இல்ல நானும் பாக்குறேன், இதுல எவனுமே கேப்டன் மெட்டீரியலாவே இல்லையே. எவன கேப்டனா போடுவாங்க இவங்க? மார்ச் ப்ரோ. மார்ச் தான். ஸ்டப்ஸ் போன வருஷம் பண்ணாங்கல்ல. புரியல. மார்ச்சுக்கு தான் கொடுப்பாங்க. ஸ்டப்ஸ் இல்ல, போன டைம் ஸ்டப்ஸ் தான் பண்ணான். ஸ்டெப்ஸ் பண்ணுவானே எனக்கு டவுட் தான் ப்ரோ. ப்ரோ போன வருஷம் அவன் தான் பண்ணான். இல்ல ப்ரோ, இப்ப இந்த டீம் 2 பிளேயர் வந்து ப்ரீசைன் பண்ணிருக்காங்க. மிஷ்மாஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, இசா ஹுசைன் ஃப்ரம் பங்களாதேஷ். 2 பேர் ப்ரீசைன் பண்ணிருக்காங்க. பங்களாதேஷ் 2 பேர் ப்ரீசைன் பண்ணிருக்காங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இதுதான் என் ஸ்குவாட். இப்படிதான் நான் ஆடுவான்னு வச்சுக்கோங்க. 2 ஸ்லாட் தான் ஃப்ரீயா இருக்கு உங்களுக்கு பண்றதுக்கு. மேக்ஸிமம் உங்க டீமை செட்டு. QDK ஓபன் வித் மிஷ்மாஷ், மேத்யூ பெஸ்ட் நம்பர் 3, 4 வந்து ஜேர்டன் ஹம்ஸ், 5th ஸ்டப்ஸ், 6 வந்து ஜேம்ஸ் கால்சர் ஆர் சன்ராய் முத்துசாமி, 7 யான்சனு, 8 ரிசார்வ், 9 வந்து கிறிஸ்டபர் கிங்கு, 10, 11 வந்து நார்கியாவும் அந்த சிம்மா அவரு 2 பேரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 ஸ்லாட் இருக்கு ப்ரோ. அவங்க அந்த 2 ஸ்லாட்ல ஒன்னு பவுலரு, ஹாட் ஸ்டார் பேட்டர் போலாம், இல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பிளஸ் பவுலரும் போலாம். எப்படி போறாங்க தெரியல. அவர் ஒருவேளை ஆல்ரவுண்டர் போறாங்கன்னா கிரெக் ஓவர்டன் உள்ள இருக்காரு, ஜெமி ஓவர்டன் தம்பி. டெஃபினெட்லி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவரெல்லாம் நல்ல ஆல்ரவுண்டரா இருப்பாரு. பார்ப்போம். இவங்க டீமுக்கு ப்ரோ இப்பயே சொல்றேன், இவங்க டீமுக்கு ஜேடன் காக்ஸ் மாதிரி ஒரு ஆள் உள்ள போனானா நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஜேடன் காக்ஸா டேலண்டான பிளேயர், ஒரு இடத்த கூட வாய்ப்பு வைக்கல. ஐபிஎல்லாம் வந்து ஆர்சிபில உண்மையில வேஸ்ட் பண்ணாங்க ப்ரோ. டிம் டேவிட்லாம் ஒண்ணுமே ஆடல, பெருசா ஒன்றும் ஆடல. சிஎஸ்கே மேட்ச் மட்டும் அடிச்சா நினைக்கிறேன், அதுக்கப்புறம் பெருசா ஒன்றும் ஆடல. ஜேக்கப் வந்து ரொம்ப ஆனா நீங்க ட்ரஸ்ட் பண்ணுவாங்க ப்ரோ. 11 டிராப்பே பண்ண மாட்டானுங்க. ஒரு 11 அதுக்கு ஸ்டிக்கானா இருக்கானுங்க. ட்ரஸ்ட் பண்றது தப்பு இல்ல ப்ரோ, பட் உங்க ரிசோர்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம்ல. அவங்கள்ட்ட நிறைய ரிசோர்ஸ் பண்ணிருக்கலாம். அவங்க அப்படியே காம்பினேஷன் எதுக்கு மாத்தணும், அப்படியே செட் ஆயிடுச்சு, அப்படியே போயிட்டே இருக்காங்க. மாதிரி சன்ரைசர்ஸுக்கு இப்போ அப்ராக்சிமேட்லி சொல்றேன் ப்ரோ. இன்னும் அவங்க அஃபிஷியல் பர்ஸ் ரிலீஸ் பண்ணலன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்ராக்சிமேட்லி அவங்களுக்கு எவ்வளவு பர்ஸ் இருக்கலாம்னா ஒரு 20 மில்லியன் ரேண்ட் இருக்கலாம். ஒரு 14-15 கோடி ரூபா, நம்ம ஊர் காசுக்கு 15-14 கோடி ரூபா இருக்கலாம். ஐ மீன் இப்ப நான் சொன்னதுதான். இப்போ ஒருவேளை மிஸ்மாஷ் ஆனா இந்த மேத்யூ பிரெஸ்கி முன்னாடி போடுறது வேற ஏதாவது பேட்ஸ்மேன் தேவைப்படும். அதனாலதான் வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஆடணும்னு சொல்றேன். இப்ப மிஸ்மாஷ் இருந்தாலும் அவதான் கேப்டன். நான் யோசிக்கிறேன், QDK தருவாங்களா, ஸ்டெப்ஸுக்கு தருவாங்களா, யாருக்கு தர போறாங்க? இவரோட யான்சருக்கு மார்க்கோ யான்சருக்கு தர போறாங்களா? இல்ல ஸ்டப்ஸ் தான் பண்ணுவான்னு தோணுது. அதான் ப்ரோ, இப்ப மார்ஷ் இருந்தாலும் மிஷ்மாஷ் இருந்தாலும் நான் டெஃபினெட்லி மிஷ்மாஷ் கேப்டன்சி கொடுத்து நீ பண்ணுப்பான்னு இருப்பேன். ஆஸ்திரேலியா அவர் தான் கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு T20ல. இன்னுமே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இருந்தாலும் பிபிஎல் முடிச்சுட்டு வர நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் டஃப் கார்டா இருக்கு ப்ரோ உங்களுக்கு ஒரு கேப்டன். இப்ப ஒண்ணும் இல்ல, 100 போய் அதே டைம் ஆண்டி பிளவரு, மோபோ, தினேஷ் கார்த்திக் ஒரு டீம் எடுத்து, அந்த டீம் பேரு டக்குனு மறந்து போச்சு எனக்கு. அந்த டீம் வாங்கி எலிமெண்ட் ஆயிருச்சு ஆட்டர்ல. லண்டன் ஸ்பிரிட்ஸ். லண்டன் ஸ்பிரிட் அவன் அந்த டீம் எலிமெண்ட் ஆயிருச்சு. பட் ஆர்சிபில அவங்க டாமினேட். அது காரணம் யாருன்னா, ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் வந்து ரஜத் பட்டிதாருங்கிற ஒரு கேப்டன், ஒரு அந்த தலைவனோட சென்ஸ் ஆஃப் கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்கானுங்க பட்டிதாருக்கு. இல்ல ப்ரோ, ஒரு கேப்டன் எப்படி இருக்கும்னா ஒரு தோனி மாதிரியோ, நான் ரஜத் பட்டிதாரை வந்து தோனி அளவுக்கு சொல்ல, ரஜத் பட்டிதார் மாதிரி காம்னஸ் இருக்கணும் ப்ரோ. இப்ப ஒரு காம்னஸே இல்லாத கேப்டன் வச்சு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரெஷர்ல காமா ஒரு யோசிச்சு முடிவு எடுக்கணும் சுச்சுவேஷன்ல. அந்த மாதிரி உங்க டீம்ல நான் கேப்டன் பட்டியெல்லாம் பார்க்கவே இல்லை. விஷ்மாஷ் மட்டும் தான் ஒரு கேப்டன் பட்டியல தெரியுது. பட் தெரியல, பிபிஎல் முடிச்சுட்டு வந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ப்ரோ. மிச்சல் மார்ஷ் கேப்டன்சி இப்ப அவர் பாதி சீசன் தான் அவைலபிள்னா எப்படி கொடுக்க முடியும்? கண்டிப்பா எல்லா மேட்ச்ல கேப்டன் ஆடுறதுக்கு வேணுமே. ஆனா அவர் வந்து ஒரு காமான கேப்டனா இருப்பாரு ப்ரோ. இந்த தையா டக்குன்னு குதிக்காம கத்திட்டுலாம் இல்லாம ஒரு காமா டீசெண்டா ஒரு கம்போஸான ஒரு கேப்டனா இருப்பாரு ப்ரோ. யாரோ ஒருவர் தாக்கப்பட்டார், ஆனா அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க, நீங்களே கடிச்சுக்கங்க, எனக்கு தெரியாது. இதுக்கும் டிடிசிக்கும் சம்பந்தமே இல்ல. கையெடுத்து கூப்பிடுறாங்க ஐயா. இரு ப்ரோ, எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு வரும், நான் அப்ப கடிக்கிறேன். சரி ப்ரோ, அப்படியே அடுத்து ஸ்ரீலங்கா இந்தியா வார்ம் அப் மேட்ச் பத்தி பேசிடலாம் ப்ரோ. கடைசியில சிராஜ் வந்து சொல்லி விட்டான். பேட்டிங் வந்து பார்த்தாக்கா கேஎல் ராகுல் 50 odd runs அடிச்சாரு, நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஹர்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து படிக்கலுக்கும் ஜடேஜாக்கும் நடுவில் பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் ஆச்சு.
ஜெய்ஸ்வால் அடிச்சிருக்கலாம், ஆனா மிஸ் பண்ணிட்டாரு. சுப்மன் கில் அந்த இன்ஜுரி காரணமா இதுல டேக் ஆன் பண்ணலாம். ஆனா ஒரு நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து விளையாடினாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடல. அப்புறம் ஜடேஜாக்கும் படிக்கலுக்கும் நல்லா பார்ட்னர்ஷிப் போச்சு, நல்லா ஆடினாரு. இவர் ஒரு 60 ரன்ஸ், அவர் 141 சம்திங் அடிச்சிட்டாரு. இப்ப அவர் வந்து கண்டிப்பா இப்ப சாய் சுதர்ஷன் வேற இன்ஜூர்டு அண்ட் ரூல் அவுட் ஆயிட்டாரு. கண்டிப்பா பிளேயிங் கிரவுண்டுக்குள்ள வந்துருவாரு படிக்கல் கூட. ஆனா எனக்கு என்ன டிசர்விங் தான் ப்ரோ. சர்ஃப்ராஸ் கான் ஸ்குவாடுக்குள்ள வந்திருக்காரு. ஆனா சர்ஃப்ராஸ் கான் டைரக்டா ஆடணுமான்னு கேட்டா கூடாது தான். எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி ஆட முடியாது ப்ரோ. இவன் வந்து எல்லா ஃபார்மேட்லயும் டொமஸ்டிக்ல அடிச்சு உள்ள வந்திருக்காரு படிக்கல். இந்த வார்ம் அப்லயும் சேர்த்து அடிச்சு காமிச்சிருக்காரு ப்ரோ. டிசர்விங் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும். ஆனா அவர் வந்து எம்ஐ டொமஸ்டிக் ஆடுறாரு, பர்த் பிளேஸ் எம்ஐன்னு சொல்லிலாம் உள்ள வந்துட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். ப்ரோ அது சர்ஃப்ராஸ் கானுக்கு மட்டும் அப்ளை ஆகாது, அவன் மேல மட்டும் வன்மத்தை ப்ரோ கட்டுவானுங்க. கர்நாடகா பிளேயரா எம்ஐ பிளேயரான்னு சொன்னா அவங்க எம்ஐ பிளேயர் பக்கம் போவாங்க ப்ரோ. அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, சப்ராஜ்காரன் நீ எம்ஐ பிளேயரா கன்சிடர் பண்ணாதீங்க, நான் அவ்வளவு சொல்லுவேன். ஏன்னா எம்ஐ பிளேயர்னா இங்க ஒருத்தன் ஆடிட்டு இருக்கான். ஐயோ கடவுளே, ஒரு 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 மகன் ஆடிட்டு இருக்காரு எம்ஐ எம்ஐ இல்ல, பிளேயர் மும்பை சொல்லி. மும்பை டொமஸ்டிக். மும்பை பிளேயர், மும்பை லாபில ஒருத்தர் ஆடிட்டு இருக்காரு. 90 ஸ்ட்ரைக்கர் தான் ஆடுவாரு எல்லா ஃபார்மேட்டும். அவரெல்லாம் உள்ள வச்சிருப்பீங்க. 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆடி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க மேட்ச் பார்க்காதீங்கன்றாங்க. என்ன ப்ரோ? அவங்களுக்கு 90 ஸ்ட்ரைக் ரேட் போதுமாமா T20க்கு. உங்களுக்கு பார்க்க ஆசை இல்லைன்னா நீங்க பார்க்காதீங்க, அவ்வளவுதான். வச்சுக்கங்கடா, நானா கேட்டேன், வச்சுக்கங்க ஆடுங்க. நான் என்ன சொல்றேன், மும்பை இந்தியன்ஸ் சொல்லி ஒரு இன்டர்நேஷனல் டீம் ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சு எவ்வளவு வேணா ஆடுங்க. எவன் உங்களை வேணான்னா நான் வேணாண்ணா. இந்தியான்னு பேரை போட்டு ஆடாதீங்கடா, வைத்தறிச்சலா ஆகுடா உங்களோட. இப்பயும் சொல்றேன், சர்ஃப்ராஸ் கான் வெல் டிசர்வ் பிளேயர். கன்ஃபார்மா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தே ஆகணும். கொடுக்காம கம்பீர் இதா பண்ணிட்டு முதல் டெட் பாய் நீ தாண்டாங்கிற மாதிரிதான் போட்டு செஞ்சிருவோம் கம்பீரை விட்டுக்கிட்டு. ஏன்னா இவங்க நியூஸ்ல தாண்டி ஒரு சீரிஸ், அந்த சீரிஸ்ல எவனை பழிச்சுன்னு பார்த்தாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ண சர்ஃப்ராஸ் கானை முடிச்சு விட்டாங்க. அதான் உண்மை. பட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதால யாரும் ஊருக்கே தெரியும். சரிங்களா? ப்ரோ இல்லாட்டினா இன்னொரு ப்ரோ படிக்கல் weird combination அவன் என்ன ப்ரோ போட்டுருக்கோம். பண்றது? யாரு அதுக்குதான் ஒரு இது காம்பினேஷன் சொல்றேன். படிக்கல் இவன் ஜெய்ஸ்வால் மேல கைய வச்சுட்டு படிக்கல ஓப்பன் பண்ணிட்டு சர்ஃப்ராஸ் கான தெரியாடலாம். ப்ரோ, அவன் அடிச்சு காமிச்சிருக்கான் ப்ரோ. அவன் வந்து இருக்கணும் ப்ரோ கண்டிப்பா. ஜெய்ஸ்வால் ரொம்ப அப்ப இம்பார்ட்டன்ட். சான்ஸ் போட்டா என்ன ப்ரோ பண்றது? படிக்கலும் நல்லா அடிச்சிருக்கான். வாய்ப்பே లేదండి, வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. ஒரு சான்ஸ் இருக்கு ப்ரோ. இப்ப இவன் வந்து சுப்மன் கில் வந்து திரும்ப ஏதாவது இன்ஜுரி இல்லனா ஒரு மேட்ச் ஆட முடியாதுன்னு சொன்னா அந்த பிளேஸ்ல மட்டும் தான் சர்ஃப்ராஸ் கான் வர முடியும். ஈதர் ஆஃப் ஜெய்ஸ்வால் நார் சுப்மன் கில் மேல கையே வைக்க மாட்டாங்க. அதை பத்தி மறந்துருங்க. அன்டில் தென் அதர்வைஸ் அவங்க தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தா. ஏன்னா ஜெய்ஸ்வால் மாதிரி பிளேயர் எல்லாம் கிடைக்க மாட்டான். இப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல 61 ரன்ஸ் ஆடி அடிச்சிட்டான் ஜெய்ஸ்வால். அவனும் கில்லும் அப்புறம் தான் கில்லு 44, அவங்க 61 அடிச்சு மேட்டர் க்ளோஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஐ திங்க் சர்ஃப்ராஸ் கான கிடைக்கிறது கஷ்டம். 142 அடிச்சிட்டா. இப்ப வேற என்ன, படிக்கல் 50, ராகுல் போட்டாச்சு. ஆனா ஒருத்த வந்து என்ன சொல்றது, நான் ஒரு ஸ்பைடர்மேன் ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு நம்பர் 5ல. அவர் என்ன கதைன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. அவர் ரொம்ப நாளா ஃபார்ம்ல இருந்த மாதிரி தெரியல, பெரிய ஸ்கோர் அடிச்ச மாதிரி ஞாபகமும் இல்லை டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஐபிஎல்லையும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. வேற யாராவது ரிஷப் பண்ட் தான் இங்கேயும் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஸ்ட்ரகிள் பண்ணி ஏதாவது அவுட் ஆனாரு. அவுட் பெருசா ஒன்றும் ஆடல. நான் ஜடேஜா எடுத்துட்டு போகணும் சொல்றத இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல காமிச்சிட்டாரு. சிங்கக்குட்டி எப்படி போட்டாரு பாத்தீங்களா? போலிங்கு பயங்கரமா பவுலிங் போட்டாரு அவரு. குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மோனோஸ்டார் எல்லாம் போட்டாரு. குன்னு போலோட ஒரு விக்கெட் எடுத்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் நல்லா போட்டாங்க. சிராஜா நல்லா போட்டாரு. அதெல்லாம் குறை சொல்ற மாதிரி யாரும் போடல. என்னன்னா ஸ்ரீலங்கா வந்து அந்த நிஷன் மதுசங்காவா அவரும் இன்னொரு ஏதாவது ஓப்பனர், அவங்க 2 பேரும் தான் நல்லா ஆடினாங்க ஸ்ரீலங்கா பொறுத்த. மற்றபடி யாரும் அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோர் யாரும் அடிக்கல. என்னன்னா சும்மா போனவங்க அதுல குச்சி சொல்லி விட்டது மாதிரி கடைசியில ஒருத்தன் வந்தா சார், சிராஜ் சிங் தோனின்னு பக்க 4 6 அதோட ஹேட்ரிக். நான் பாக்குறேன், டேய் யாரா நீ? நம்ம ஹரிஷ் சொன்ன மாதிரிதான், பெட்டர் தென் மகேந்திர சிங் அஷ்டிப். அவனுக்கு ஒண்ணு தேவலாம். சிராஜ் ப்ரோ 3 6 அட்டி ப்ரோ, ஒரு 6 நல்ல ஷாட் ப்ரோ. அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்ல மாட்டேன்,
மானோ சுத்தர் பொலண்டா விட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அந்த எண்ட் ஆஃப் பேட்டிங் கூட செம்ம 36 ரன் 18 பால்ல. நல்ல ஒரு 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 ஆல்ரவுண்டரா எனக்கு தெரியல. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் அஸ்வினா இருக்கலாம் மேபி. நான் டூ இயர்லி ப்ரோ அக்சர் பட்டேலாவே இருக்கலாம் ப்ரோ. அக்சரே அவ்வளோக்கா இல்ல இப்ப. அக்சர் பட்டேல் லாங்கர் ஃபார்மேட்ல நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கு. இருக்கு. இப்ப அவன் இருக்கிற மைண்ட் செட்ல பார்த்தா மானவ் சுத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். அவன் ஆடுறது இல்ல. அப்ப அவனை எடுப்பாங்களான்னு டவுட்டாவே இருக்கு. மானோ சுத்தர் எடுக்க மாட்டாங்க. இப்பதான் இதே எம்என்எஸ் பண்ணாங்க. செகலுக்கு இப்படிதான் பண்ணாங்க. ப்ரோ இருங்க, நீங்க வந்து ரிஷப் பண்ட்ட பத்தி ஒன்று சொன்னீங்கல்ல, அவர் வந்து டீம்ல ஆனா என்னைக்குமே டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு வேல்யூ ஆட் பண்ற பிளேயர் ப்ரோ. கண்டிப்பா அடிப்பாரு ப்ரோ. டெஸ்ட்ல நல்லா தான் ப்ரோ ஆடி இருக்காரு இது வரைக்கும். எல்லாரும் ஃபெயிலா இருக்காரு. பட் கான்ட்ரிபியூட் பண்ணா ஆடி இருக்காரு ப்ரோ. நான் பார்த்த வரைக்கும் ஆடி இருக்காரு ப்ரோ. நோ ஒரு மாதிரி இன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு நம்மளுக்குள்ள. ஒரு ஐ மீன் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவர் ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. மென்டலி சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அது டிராப் பண்ண முடியாது ப்ரோ. அந்த மாதிரி அட்டாக்கிங் பிளேயர் கன்ஃபார்ம் வேணும். ரிஷப் பண்ணிட்டு அதை சொல்லல, வேலை யாரும் அப்படி நான் டிராப் பண்ண சொல்லல. அவர் மென்டலி என்ன ப்ராப்ளம் பாருங்கன்னு சொல்றேன். ஒரு கோச்சா நீங்க தான் பேசணும். ஒரு கேப்டன் இருக்கீங்கன்னா என்ன பண்ணிட்டு அப்புறம் மச்சா வீட்டுல இப்ப இருக்காங்க அப்படின்னு தோல்மலை கை போட்டு கொஞ்சம் ஃப்ரீயா பேசி அவனை சால்வ் பண்ணி கொஞ்சம் எடுத்துடணும்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் பேட் சொல்ல ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஐயோ இப்ப இதான் பேட்னா இதான் பேட்டா இதுதான் ஹேண்டிலா இது இப்படிதான் பிடிக்கணுமாங்கிற மாதிரி அந்த ஐபிஎல் மைண்ட் செட்லயே இருக்கான் ப்ரோ. அந்த ஃபெயிலியர் என்ன விட்டு வெளியே வரலாம். அதான் ப்ரோ, அதை விட்டு வெளியே வரணும். அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப நாள் ரன்னே இல்ல அவர் பேட்ல இருந்து. ரொம்ப நாள் ரன்னே இல்ல. ஒரு மாதிரி மென்டலி எல்எஸ்ஜி இப்ப ட்ரேட் பண்ணது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்எஸ்ஜி நம்பிக்கை இல்லாம பண்ணிட்ட ட்ரேட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் உள்ள போனாலும் அந்த மாதிரி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எடுத்தானுங்க ட்ரேட் பண்ணி விட்டானுங்க அப்படின்னு. நான் 2 ஆஃப் டெஸ்ட் மேட்ச்ல தான் தெரியும் அவர் எந்த மைண்ட் செட்ல இருக்காருன்னு. இப்ப தெரியும். இப்ப வரைக்கும் பார்த்தது அவர் பெரிய நல்ல மைண்ட் செட்ல இல்ல. நான் தான் சொல்ல வந்தேன். நான் டிராப் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. எங்கேயுமே ரன் இல்ல. ரொம்ப ஒரு மாறு இருக்காரு. அதுதான் பண்ணுங்கன்னு சொல்றேன். சரி ப்ரோ, அப்புறம் ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு அடிக்க வேண்டிய ஒரு இது இருக்கு. டூபே இருக்கா ப்ரோ. போனாருன்னு வச்சுக்கோங்க. ப்ரோ டூபேல வெளியே வரக்கூடாது. சிஎஸ்கே இருக்க வரைக்கும் தான் அவர் பூனை. வெளியே விட்டா அவன் ஒரு பீஸ்ட் சார் அப்படின்னு ஒருத்தர் ஆஃப் ஸ்பின்னர், தமிழ்நாடு ஆஃப் ஸ்பின்னர் சொன்னாரு. சொல்லுங்க ப்ரோ அதை பத்தி. அவரை பத்தி என்ன சொல்லணும்? என்ன கேக்குறீங்க ப்ரோ? பீஸ்ட் எல்லாம் இல்ல ப்ரோ. அவர் வந்து சிஎஸ்கே விட்டு வெளியே வந்தா இப்போதைக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு பள்ளி மாதிரி இருக்காரு. வெளியே வந்து வேற டீம் போனா காட்ஸில்லாவா மாறிடுவாரு ப்ரோ. காட்ஸில்லாவா மாதிரி இந்த உலகத்தையே டெஸ்ட்ராய் பண்ணிடுவாரு ப்ரோ. நான் அஸ்வினை கடிக்கணும் சொன்னேன். ஹெச்டிக்கு லெட்டர் பண்ற மாதிரி ஹம்பலா பேசிக்க கூடாது ப்ரோ. சத்தியமா அவர் சொன்னது அப்படிதான் ப்ரோ. இப்ப யூஸ் பண்ணலன்னா எப்படி என்ன யூஸ் பண்ணும் ப்ரோ? இப்ப டீம்ல நல்லா எல்லாரும் நல்லா ஆடின பேருக்கு வேற இறக்கி விடுறதா? நம்பர் 4ல ஆடணும். ஆனா அது நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், யூஸ் பண்ணலதான் ஒழுங்கா. ஆனா நம்பர் 4ல கார்த்திக் சர்மா போட்டு தொங்கிட்டு இருந்தாங்க. நம்பர் 4ல தான் ஆனானுங்க. ஸ்பின்னர்லயே அவுட் ஆயிட்டு இருந்தான் எல்லா மேட்சும். எஸ் ப்ரோ. ஆனா 2024ல கூட நல்லா பாதி வரைக்கும் நல்லா ஆடினான் ப்ரோ. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இப்ப அவனை எனக்கு தெரிஞ்சு 4 and 5 ப்ரோ. பிரெவிஸும் அவனும் 4 and 5 இந்த 2 இடத்துல மாத்தி மாத்தி ஆடி இருக்கணும் ப்ரோ. அதுவே இவங்க தப்பு பண்ணாங்க. அந்த தூபேவை கொண்டு போய் பினிஷரா இந்தியன் டீம்ல ஆடுற மாதிரி ஆட வைக்கிறாங்க ப்ரோ. இவனுக்கு வந்து எப்படின்னா பின்னாடி ஒருத்தர் எப்பவுமே குச்சியை வச்சு நின்று இருக்கணும். யாராவது அவன் நல்லா ஆடனா பட்டுன்னு ஒரு உத கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்பதான் ஆடுவான் போல. கௌதம் கம்பீர் மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் ப்ரோ. நான் அவன் ஐபிஎல் ஆடுறதெல்லாம் பார்த்து நான் இவ்வளவு கடுப்பா இருக்கும் ப்ரோ. ப்ரோ கௌதம் கம்பீர் கோச்சா கேளுங்க நம்ம டீமுக்கு. வேணாம் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. தூபே ஒருத்தனை மாத்துறதுக்கோசரம் டீமை நான் பாலாக்க விரும்பல. அதுக்கப்புறமா அவர் வந்து இப்ப நான் பாக்குறேனே பால் அடிக்க மாட்டான். எப்படின்னா இப்ப பவுன்சர் போடுவாங்க இப்படின்றான் பால் இங்கே பால் எழுக்குது ஓடுறான்னு. அவனுக்கு சின்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. அது அவர் எந்த வாயில அவன் வந்து பீஸ்டா மாறுவான்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. வர்ற பால இப்படி தூக்கி அடிக்க ட்ரை பண்ணல ப்ரோ. இப்படின்றான், சும்மா வீசுறான், காத்து வீசுற மாதிரி வீசுறான் ப்ரோ. அதான் ஷார்ட் பால் எப்போ வருமோ அது வரையும் வெயிட் பண்ணிட்டே இருப்பான்.
கடைசி வரைக்கும் அவன் போடலன்னா அப்படியே மீன்ஸ் முடிச்சுட்டு க்ளோஸ் கிளம்பிடுவான். இருங்க, இதெல்லாம் ஏன் தெரியுமா நடக்குது? சிஎஸ்கேனாலதான். வெளிய விட்டு பாருங்க, சும்மா புலி மாதிரி இப்படி வருவாரு பாருங்க. வெளில விட்டா அஸ்வினை கண்டிப்பா சொன்னா டூபேவோட வீக்னஸ் பத்தி பேசிட்டு இருக்காரு. நீ ப்ரோ இப்ப வந்து வெளில விட்டாங்கன்னா எப்படின்னா ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி 360 பிளேயரா மாறிடுவாரு. 360 பிளேயரா மாறிடுவாரு. சிஎஸ்கே விட்டு வெளில போனா அவங்க நல்லா சொல்லுவாங்க ப்ரோ இது மாதிரி ஆடணும்பா நீ இது மாதிரி ஷார்ட் அடிப்பான்னு சொல்லி மாத்தி அவர் வந்து ஏபிடி வில்லியர்ஸ்க்கு டஃப் கொடுப்பாரு. அந்த மாதிரி மாறிடுவாரு ப்ரோ. சொல்லுங்க சச்சின்னு சொல்லுங்க, சேவாக்னு சொல்லுங்க. சச்சின் எங்க ப்ரோ? இவர் வந்து இப்ப சிஎஸ்கே இருக்கிறதுனாலதான் ஃபுட் ஒர்க் இல்ல, எதுவும் இல்ல, ஒரே டைரக்ஷன்ல விளையாடுறாரு. வேற டீம் போனா 360 டிகிரி தான் ப்ரோ. நீங்க பாரு ப்ரோ, பவுன்சர்லாம் வந்து அப்படி தூக்கி அப்பர் கட்டு தான் ப்ரோ, பின்னாடி 6 ப்ரோ. இல்ல உங்களுக்கு தெரியல, எம்ஏ கிட்ட பேசியாச்சான். தூபே எல்லாம் கிளிங் கிளிங்னு ஓகேட்டாங்க. ஓகே தூபே அங்க ஹர்திக் ஓகே டாப் ஆல்ரவுண்டர் வெர்சஸ் டம்மி ஆல்ரவுண்டர். எம்ஏ டம்மி ஆல்ரவுண்டர் தராங்களா, நம்ம சிஎஸ்கே டாப் ஆல்ரவுண்டர் கொடுத்து ஹர்திக் வாங்க போறாங்க. என்ன பண்றது ப்ரோ? இந்த பிஆர் வேலை பாக்குறானுங்க ப்ரோ. நான் வந்து ரீல்ஸ்ல பாக்குறேன், ஆல் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர் ஹாப்பி பிகாஸ் ஹி இஸ் நாட் கோயிங் எனிவேர்னு சொல்லி டூபேவாமா. அவன் நல்லா ஆனான் ப்ரோ. 2023 கப்பு அவன் நமக்கு இல்ல, நான் அக்செப்ட் பண்ணிப்போம் ப்ரோ. 2024 பாதி வரைக்கும் நல்லா ஆடினான் ப்ரோ. அதுக்கப்புறம் இப்ப வந்து எந்த அளவுக்கு அந்த மேட்ச் ஒழுங்கா உட்காந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அவன் என்ன பண்ணான்னு சொல்லி. அதை விட்டு முட்டு கொடுக்கறதுக்கு வந்து ரீல்ஸ் போட்டிருக்க கூடாது. இன்னும் என்ன ப்ரோ அந்த தடவுறான் ப்ரோ, அவன் அடிக்கவே மனசு வர மாட்டேன் பால டொக்கு வைக்கிறான் ப்ரோ. எரிச்சலா அது எப்படி அவர் வந்து அவன் வந்து பீஸ்டா மாறுவான்னு சொன்னாரு எனக்கு தெரியல. அந்த குட்டி கிரவுண்டு எல்லாம் ஓகே ப்ரோ, பேட்டிங் ட்ராக்கு ஹோம் கிரவுண்டு சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆனா அது இங்க இருக்கிறத விட பீஸ்டா மாறிடுவாருன்ற வார்த்தை மட்டும் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது ப்ரோ. அதனாலதான் சொன்னேன் பள்ளியா இருந்து காட்ஜிலாவா மாறுவாருன்னு. சத்தியமா ப்ரோ சொல்றதா எனக்கு அப்படிதான் ப்ரோ இருக்குது. நான் வந்து உட்காந்து எழுதிட்டே அந்த பாட்காஸ்ட் கேட்டு தான் எழுதிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா பீஸ்டா மாறும், யாரை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி அகைன் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா தூபே ஆஹா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எப்படி தெரியுமா இருக்கு அந்த காமெடி இல்ல, அன்னைக்கு பார்த்தா வீட்டுல நடந்து போயிட்டு இருந்தேன், பார்த்தா கிரீன் கலர்ல எது வச்சு வெள்ளையவே இல்ல விதை கேக்குற மாதிரி எழுதும் போது பாட்காஸ்ட் கேட்கறது தப்பு, படிக்கும் போது ஆளு பாருங்க யாருன்னு பார்த்தா தூபே அப்படின்ற மாதிரிதான் ப்ரோ. நான் சொல்லட்டுமா, இந்த அந்தர் பெட்டுக்கு அதெல்லாம் வேண்டாம். தூபே எவ்வளவு கொடுத்தாலும் சொல்லுங்க, நம்மளும் கொடுக்க சொல்லுங்க. தூபே அவரு அக்கௌண்ட் டிரான்சாக்சன் சொல்லுங்க எல்லாத்துக்கும் ப்ரோ. இம்ரான் ப்ரோ 200, அவரு 400, எனக்கு ஒரு 600. 10 ரூபா ஃப்ரீயா கொடுத்தாலும் நல்லா எவ்வளவு வேணா பேசுறோம் ப்ரோ. 10 ரூபா மட்டும் கொடுங்க. சேம் ப்ரோ. இப்ப ஆர்சிபி பத்தி அம்மத்த கக்கறதாலும் சரி, எனக்கு 10 ரூபாய் 5 ரூபாய் போடுங்க ப்ரோ, நான் கக்கிக்கிறேன் ப்ரோ. ப்ரோ அதுக்கெல்லாம் நீ வராத ப்ரோ, நாங்க 2 பேர் இருக்கோம். நீ ஆர்சிபி ஃபேன்லாம் அலோட்ல கேக்குவேன், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என்ன சொல்லுன்னா அஸ்வின் அந்த வீச்சாருக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் சொல்லுங்க, அந்த காசு எனக்கு தர சொல்லுங்க. நம்ம 4 பேரும் பங்கு போட்டு எடுத்து நல்ல விஷயம் எல்லாம் வச்சு ரூபாய்க்கு நம்ம என்ன தருவோம். எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஜாக் ஹாரிஸ்க்கு அடுத்த சித்தப்பா பையன் நானே பேசுறேன் வந்து. என் ஒரு மனசாட்சி வேண்டாம். பக்கத்துல வீட உட்காந்துட்டு எப்படிதான் சிரிக்காம வீடியோ இது பண்ணிட்டு இருந்தாரா தெரியல. அவர் கேட்டு போறோம், மனசாட்சியை விட்டுட்டு பேசுறீங்களா அடகு வச்சுட்டு பேசுறீங்களா? அவரே அப்பப்ப அந்த கதை சொல்லுவாரு. அதெல்லாம் நான் இப்ப கேக்குறேன், டேய் நீங்க எல்லாம் மனசாட்சியை வித்துட்டு பேசுறீங்களா அடகு வச்சுட்டு பேசுறீங்களாடா? என்ன எந்த எதை அடிப்படையா தூக்கி பீஸ்ட் ஆவான் அதை சொல்லுங்கடா. கொடுங்கடா, நான் வேணான்னு சொல்றா. சிஎஸ்கே நீங்க விளையாட டீமு, வாழ்ந்த டீமு, வளர்ந்த டீமு எல்லாம் அந்த டீம் தான் சேர்த்தான், ஹோம் டீம் தான் இல்லைன்னு சொல்லி அதுக்காக பொய்ய பேச முடியுமா? இப்படி வெளியே வந்து அப்பட்டப்பா தூப்பை வந்து பீஸ்டார் வாங்குறீங்களே, எத்தனை ஸ்பின்னரை வந்து 25, 26 எத்தனை ஸ்பின்னர் அடிச்சிருப்பான், எத்தனை ஃபாஸ்ட் போல எவ்வளவு ரன் அடிச்சிருப்பான், எவ்வளவு ரன் வந்து எத்தனை ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சிருப்பான் சொல்லு. ஒரு நல்ல பிளேயர் என்ன தெரியுமா ப்ரோ, எந்த பிச்சில் இருந்தாலும் எந்த ஒரு போலரா இருந்தாலும் அடிக்கணும், ஓகேவா? அதான் நல்ல பிளேயரு, அதான் பெஸ்ட். இப்ப தோனியை பார்த்து மறந்துறாங்க ப்ரோ, கோலியை பார்த்து மறந்துறாங்க ப்ரோ, ரோஹித் சர்மா பார்த்து மறந்துறாங்க. இப்ப அவரு நம்ம சொடக்கு பந்து வச்சா என்ன சொல்றாருன்னா, சிஎஸ்கே விட்டு வெளியே போற வரைக்கும் தான். இப்படி கேட்டு இருக்குன்னா கேட்டு வந்து வெளியே போயிட்டானா அவ்வளவுதான், ரோஹித் சர்மா தோனியில உள்ள இறங்கிடுவாரு உள்ள. அப்படி இல்ல ப்ரோ. இப்ப வந்து அந்த கருப்பு படத்துல டயலாக் வரல,
இது நம்ம எல்லை இல்ல, எங்களுக்கு பவர் இல்ல. அப்ப அது மாதிரி அது சிஎஸ்கேவோட எல்லை எதுவுமே இல்ல. அவன்கிட்ட இல்ல ப்ரோ. இப்ப சிஎஸ்கேல இப்ப இருந்து எம்ஐயோட இந்தியாவோட எல்லைக்குள்ள என்ன ஆக போகுது அந்த எம்ஐயோட எல்லைக்குள்ள போறப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் ப்ரோ. ப்ளூ கலர் ஜெர்சி எல்லாம் இருந்து ப்ளூ மாதிரி அப்படியே அப்படியே கையில ஒரு பேட் வந்துரும். தூக்கி அடி, பால் எல்லாம் வெளியாதான். இங்க அடிச்ச பால் அட்டாட்டிக்கால போய் தான் விழும் நெக்ஸ்ட். இல்ல நான் என்ன கேக்குறேன், ஒரு மனசாட்சி வேணாம்டா. என்னதான்டா, அதாவது ப்ரோ, உங்களை எல்லாம் நான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்களா இருக்கட்டும், பக்கத்துல இருக்க உங்க அனலிஸ்டா இருக்கட்டும், உங்க ப்ரோ அனலிஸ்டுக்கு அவர் வந்து இந்த அளவுக்கு முட்டு கொடுக்க மாட்டாரு ப்ரோ. ஒரு பிளேயர் வந்து சொல்லுவாரு ப்ரோ, நல்லா ஆடுவாரா இல்லையான்னு சொல்லி ஓப்பனா சொல்லிடுவாரு ப்ரோ. இந்த அளவுக்கு முட்டு கொடுத்துட்டுலாம் உட்காந்துருக்க மாட்டார். அவரோட ஃப்ரெண்டுக்கு வேணா முட்டு கொடுத்திருப்பாரு, மத்த யாருக்கும் முட்டு கொடுத்ததா சரித்திரம் இல்ல. இப்ப நீங்க தான் அஸ்வின் வைங்க. இப்ப நாங்க 2 பேரும் சேனல் வச்சிருக்கோம். உங்களை பத்தியே தப்பா பேசுறா, நீங்க எங்களுக்கு சம்பளம் கொடுப்பீங்களா? இல்ல கை வந்து அதுதான் அந்த மாதிரிதான். போங்க, அவ்வளவுதான். தனியா கூட போய் முட்டு கொடுக்க மாட்டாரு ப்ரோ அவரோட சேனல்ல கூட. அது வேற விஷயம். ஆனா வந்து உண்மையை சொல்லணும்னா அந்த பீடர் ஸ்பீக்ஸ்லயும் இது ஆஸ்கி பாத்துன்னு ஒரு ஹிந்தி சேனல் இருக்கு. அஸ்வின் அங்க கூட ஒழுங்கா பேசுவார் ப்ரோ. இங்க வந்தாதான் ஃபேன்ஸ் என்டர்டெயின் பண்றேன் கிளிக்கிறான்ட்டு பயஸ்ட் ஆரம்பிச்சிருவாரு. என்ன தெரியுமா, நான் என்ன தெரியுமா பாக்குறேன், கிட்ட பெரிய லெஜெண்ட் எல்லாம் தெரியும், கிரிக்கெட் தெரியும். உங்க அனலிஸ்ட் பீடாகா இருக்கட்டும், நம்ம பி காடா இருக்கட்டும், அவருக்கெல்லாம் நல்ல 2 பேருமே நல்ல மூளை, கிரிக்கெட் கரைச்சு குடிச்சு ஜீனியஸ். பிறக்கும் போதே பேட்டோட தான் பிறந்தீங்க, பாலோட தான் பிறந்தீங்க, எல்லாம் ஓகே ஃபைன். நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறோம் தான், நாங்க ஒத்துக்கிறோம்ல. அது மாதிரி நீங்களும் சில விஷயம் ஒத்துக்கங்க. ஏன்டா அதை ரோதனையை பண்றீங்க? அதாவது அந்த பாட்காஸ்ட் கேட்கதான் மனசு இருக்கு. ஏன் வாழ்றோம்? நம்ம இந்த உலகத்துலதான் இருக்கோமா? இந்த உலகம் அலைஞ்சா எப்படி இருக்கும்? உண்மையிலே அது இல்ல ப்ரோ. 2 வருஷம் நான் வந்து கொஞ்சம் ஹானஸ்டா பேசுறேன். எப்படின்னா அவன் வந்து பீஸ்டா ஒரு காலத்துல இருந்தான் ப்ரோ. 2023ல இருந்து 2024 அந்த பாதி வரைக்குமே வந்து செமையா அடிப்பான் ப்ரோ. காட்டு சுத்துவான் ப்ரோ. கனெக்டும் பண்ணிட்டு இருந்தான். அவனை வந்து எப்படின்னா அவன் எப்படி அடிப்பான்னு சொல்லி, அவனுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிருந்தாங்க. ரொம்ப மேனேஜ்மெண்ட்லாம் மண்டையை பிச்சுட்டு தான் இருந்தானுங்க. அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்லாட்ல போட்டா மட்டும்தான் இவன் அடிக்கிறான், இது மாதிரி ஷார்ட்டா போட்டா அடிக்க மாட்டான், இது மாதிரிலாம் சொல்லி அவனோட வீக்னஸ் வந்து கணிச்சிட்டாங்க. அவன்தான் அவனுக்கு வந்து இப்ப கண்டுபிடிக்கணும் பம் மாதிரி தான் ப்ரோ. அவன் ஒன்றும் பண்ண முடியாது. மாட்டினா என்னைக்காவது லக்கு இருந்தா ஒரு நாள் அடிப்பான். அதை விட்டா அவனை வந்து நம்பி, முன்னாடிலாம் அவன் நம்பி டீம் இருக்கலாம் ப்ரோ, தாராளமா இருக்கலாம். அவன் வந்து தூபே இருக்காண்டா அடிப்பான்னு சொல்லி. இப்போ அது மாதிரி நம்ப முடியல. அதனாலதான் சிஎஸ்கேவே கொடுக்குறாங்க. எம்ஐ அது வாங்குறாங்கன்னு சொல்லி நம்புறது எதுக்குன்னா, அந்த கிரவுண்ட் சின்ன கிரவுண்டு, ஃபிளாட் ட்ராக்கு, அதுக்கப்புறமா ஹோம் கிரவுண்டு, இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் வச்சுதான் அவங்களும் வாங்க ரெடியா இருப்பாங்க. மத்தபடி எந்த ரீசன்ஸும் இருக்காது. 7 மேட்ச் அந்த 7 மேட்ச் பாக்குறீங்க. எம்ஐ போனாலும் சரி, எங்க போனாலும் இந்த 7 மேட்ச் மட்டும் தான் எல்லாரும் 7 மேட்ச் தான் பாக்குறீங்க. அடுத்து வெளியே 7 மேட்ச் யாரும் பார்க்க மாட்டீங்க. நாக் அவுட்ஸ் எங்க நடக்கும், பிளே ஆஃப் எங்க நடக்கும், அந்த இது இல்லையா, ஃபைனல் எங்க இருக்கும், அந்த திங்கிங்கே இருக்காது. அவங்க யாருக்குமே இருக்காது. அதான் கேட்கிறேன். 7 மேட்ச் ஃபேக்டர் இருக்குதான், சின்ன கிரவுண்டு தான். போன தடவை எம்ஐ சிஎஸ்கே வந்து எவ்வளவு அடிச்சான் தூபி ப்ரோ? அப்ப இல்ல ப்ரோ. இப்போ அவன் நல்லா அடிக்கலதான் பரவாயில்ல. ஆனா நான் சொல்றது இந்த ஃபேக்டர்ஸ் வச்சுதான் எம்ஐ வாங்க ரெடியா இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். அவங்க வந்து எடுப்பாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நான் டூபே எங்கேயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. டூபே நல்ல பிளேயர் தான், நான் எங்கேயாவது இல்லைன்னு சொன்னா எனக்கு என்ன அவன் கடுப்பா இருக்கு. 2.5 வருஷமா சிஎஸ்கே எல்லாம் இலவூட்ல மாதிரி உட்காருக்காங்க. எல்லாரும் தோத்துட்டு என்ன எப்படிலாம் இருக்கணும், நம்ம இடத்துல நம்ம கோட்டடாது சேப்பா கோட்டையா இருந்த இடத்துல நீ பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. சும்மா தானே வரவும் போறோம் இல்ல. அப்படி இருக்கும்போது கீஸ்ட் பேச கடுப்பாகமா ஆகாதா? நான் இப்ப என் பாயிண்ட் என்ன, சிம்பிள், ரொம்ப தலைவிட்டு முகத்தோட 2023 அப்புறமா தூபியோட ட்ராக் ரெக்கார்ட் கீழே போயிடுச்சு. காரணம் அவர் அப்டேட்டே பண்ணல. ப்ரோ நான் கிரிக்கெட்டர் ப்ரோ, நான் தன்னை அப்டேட் பண்ணலாம், அடி வாங்கணும். அது கிளியர் கட் எக்ஸாம்பிள் தான் வருண் சக்கரவர்த்தி. அது கிளியர் கட் இருந்தா அது அஜந்தா மேட்டிஸ்லாம் ஒருத்தர் இருந்தாரு இல்லைங்க, கரெக்டா தான் பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பின் போலர் நினைக்கிறேன், பேர் கரெக்டா இருக்கலாம், தப்பா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அந்த மாதிரி நிறைய பிளேயர் இருக்காங்க. ஓகேவா? சில பேருக்கு வயசாக போகும். ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து வயசாச்சுன்னா காலியாயிரும். அந்த மாதிரி இருக்க பிளேயர் அந்த மாதிரி போயிடும். இவனுக்கு என்ன பிரச்சனை, டெக்னிக்கலாவே ப்ராப்ளமா இருக்கு. டெக்னிக்கா ஸ்லாட்ல மட்டும் போட்டு அடிப்பேன், மத்த எங்கேயுமே அடிக்க மாட்டேன். டெக்னிக்கலா ஒருத்த ப்ராப்ளம் இருக்குன்னா நியூட்ரல் ஸ்டான்ஸ் ஒருத்தங்க இருக்கு. அந்த மாதிரி நியூட்ரல் ஸ்டான்ஸ் இருக்கும் போது நீங்களே வச்சுப்பாரு, காலி இவ்வளவு தூரத்துல இருக்குது. இமேஜின் இப்பதான் இதே 2 கால்னா இப்படி இருந்தா ஆகும்.
இப்படி தான் bro. அவர் ஸ்டாட்ஸ் எவ்வளவு பெருசு இருக்கு. இவ்வளவு டைரக்ஷன்ல உங்களால குட்டி குட்டி ஸ்வீப்லாம் ஆட முடியாது. தூபையோட டெக்னிக்கல் விஷயம் இவ்வளவு சொல்லிட்டாங்க. இதை கிளியர் பண்ணியே ஆகணும். அது வரைக்கும் பீச் எல்லாம் ஆக மாட்டான், வேஸ்டா தான் ஆவான். அதை விட்டு பீச் ஐயோ யோ 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 உண்மையிலே ப்ரோ சம்டைம்ஸ் வந்து நமக்கே டென்ஷன் ஆகுது. நீங்க இப்ப இம்ரான் ப்ரோ சொன்ன மாதிரிதான் நாலேஜ் இருக்கு. நீங்க கிரிக்கெட் அவ்வளவு நாலேஜ் இருக்கும் போது ஏன் போய் சொல்றீங்க? இந்த கிரிக்கெட் 2 வருஷம் பார்க்க ஆரம்பிச்ச லாக்டவுன் பிக்ஸுக்கே தெரியும் தூபை லட்சம் நான் ஆட முடியல, ஸ்லாட்ல போட்டா மட்டும்தான் அடிக்கிறீங்க. என் ப்ரோ ஒரு டவுன் ஸ்விங்ஸ் நல்லா இருக்கு, அந்த நேரா வருது டவுன் ஸ்விங் அப்படியே மேலேந்துட்டு வருது. அது நீங்க டெவலப் பண்ணணும். அது பண்றதுக்கு நீ ஒரு வழி பண்ண மாதிரி தெரியலையே. ஒண்ணுமே பண்ணாம நாங்க பீஸ்ட் ஆக போறோம், அவன் பீஸ்ட் ஆயிடுவான். இந்த இப்ப சொன்னீங்க கருப்படுத்துறவங்க மட்டும் தான். இது நம்ம எல்லாம் இல்ல, அந்த நம்ம எல்லாம் வந்தா முடிச்சு விட்டுருவோம். அதானே அவுட் ஆஃப் வேஸ்ட் ப்ரோ, வேஸ்ட். நான் அவ்வளோ சொல்லுவேன். நான் தூபே அண்டர் எஸ்டிமேட் என்னைக்கு பண்ண மாட்டேன். நான் எந்த பிளேயரே வேஸ்ட்னு சொல்லவே மாட்டேன். பட் இந்த கமாண்ட் வந்து சுத்தம் வேஸ்ட், ஜீரோ. இந்த கமாண்டோட வேல்யூ ஜீரோ. அதுவும் நம்ம முன்னா இந்திய வீரர் சொடக்குப்பந்து வீச்சாளர் இவர் இப்படி சொல்லும் போதுதான் வார்த்தை அப்படின்னு இருக்கு, WTFங்கிற மாதிரி இருக்கு. இட்ஸ் ரியலி அனாயிங் ப்ரோ, இட்ஸ் ரியலி அனாயிங். எங்க ஆளு வந்து போயிட்டு போயிட்டு வராப்ல, என்ன தெரியல, நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நாங்க 2 பேரும், என் தலைவன் இம்ரான் ப்ரோ 3 பேர் சேர்ந்து அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கலாம். Until then, bye bye from Vishwa and Harish. Love you guys. பாய்.